அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கணிதம் மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இன்னைக்கு மண்டே நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது மஸ்ட். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்து அதுக்கு அந்த ஸ்ட்ரைக்குக்கு ஒரு ப்ரைஸும் மென்ஷன் பண்ணுறோம். அந்த ப்ரைஸ்க்கு எபோ பிலோ சஸ்டைனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத சொல்கிறோம். அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ட்ரைக்னு இல்லை, நம்மளால எந்த ஸ்ட்ரைக் நம்ம வேணா கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம 25,000 காலில் கொடுக்குறோம். 24,900 கொடுக்கலாம், 25,000 புட்டில் கொடுக்கலாம், அல்லது 25,100 கொடுக்கலாம், 24,800 கொடுக்கலாம், 25 எனி ஸ்ட்ரைக்கில் கொடுக்கலாம். அதுதான் நம்ம கால்குலேஷன். ஒரு ஸ்ட்ரைக்கில் மட்டும் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் நம்ம இதை கொடுக்கலாம். இந்த வீடியோவில் கொடுக்குற லெவல்ஸை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டாங்க. நம்ம படிச்சோம் எதுக்குன்னா, யூடியூப் பார்க்குறவங்க சிந்திச்சு உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லையா இதை இக்னோர் பண்ணிடுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், பப்ளிக்ல யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதுல யாரு கொடுத்தாலும் நம்பாதீங்க. நீங்க அதை ஆராய்ந்து உங்க டெக்னிக்கல் கூட அது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்து. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றது சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? தெரியாம மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. சரி, இன்னைக்கு 25,000 கால் 82 rupees எபோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் ஏறும். என்னங்க? மார்க்கெட் ஏறும். 82 rupeesக்கு கீழே இருந்தா மார்க்கெட் இறங்கும். நிஃப்டி இண்டெக்ஸ், நிஃப்டி 50 இறங்கும். 82க்கு மேல இருந்தா நிஃப்டி 50 ஏறும். 82 கீழே இருந்தா நிஃப்டி 50 ஸ்டாக் இண்டெக்ஸ் இறங்கும். நான் அங்க சொன்னது எது? இண்டெக்ஸை பற்றி மட்டும்தான் பேசுறேன், ஸ்ட்ரைக்கை பற்றி கிடையாது. ஸ்ட்ரைக்ல ஒரு வேல்யூ மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அது 82க்கு மேல போனாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணும், எய்தர் ரிவர்ஸ் ஆர் அதே டைரக்ஷன். அதே போல அங்கிருந்து கீழே வந்தாலும் ஒரு விலையில இருந்து திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகும். அது போல 1000 பாயிண்ட் இறங்கினாலும் எப்படி இறங்கும், ஏறினாலும் எப்படி ஏறும். ஃபுல்லி மேக்ஸ் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஆகிடும், கால்குலேட் பண்ணி எல்லாத்தையுமே. ஆமா, அங்க வரும் பொழுது அதை எடுப்போம். சரி, இது 82க்கு மேலதான் இருக்கா, கீழே தான் இருக்கா அப்படின்னா மேலே இருக்கும், அப்படி கீழே விடும். கீழே இருக்கும், மேலே அப்படியே தூக்கிடுவாங்க. இதெல்லாம் ஃபால்ஸா இருக்கும். அதுவும் நம்ம மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிப்போம், ஃபால்ஸா இருக்கிறதையும். புரியுதுங்களா? அப்போ எப்பொழுதுமே நீங்க மேக்ஸ் சார்ந்து மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஒரு நியூஸ், ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், எதுவுமே எனக்கு என்னன்னு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. கரெக்டுங்களா? லைவ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் மாற போகுது, லைவ்ல ட்ரேட் நடந்துட்டு இருக்கும், எனி நியூஸஸ் எது வேணா வரலாம். ஆனா ஏன் நம்ம போடுற பிரைஸ்ல ரெஸ்பெக்ட் பண்ணது? அதை சிந்திங்க. ஆப்ஷன் பையர் மேக்ஸ் சார்ந்து படித்து உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.